ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த பேட்டர்ன் தான். சிம்பிளாக நாங்கள் ஈஸியாக ஒரு சிங்கிள் குரோஷேயை வச்சு நாங்கள் இந்த பேட்டர்னை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த பேட்டர்னை செய்கிறதுக்கு எடுத்திருக்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொபி என்ற பிராண்டிலிருந்து நூல் எடுத்திருக்கிறேன். நான் 5 மில்லிமீட்டர் பின்னால் இந்த பேட்டர்னை செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பின் உங்கள்கிட்ட இருக்கிற நூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னை செய்து கொள்ளலாம். முதல்ல ஸ்லிப் நோட் ஒன்று போட்டு கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நீங்கள் செய்கிற ப்ரொஜெக்டின் நீளத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேட்டர்னுக்கு நாங்கள் ஒற்றை இலக்கத்தில் இல்லாட்டி இரட்டை இலக்கத்தில் அப்படி நாங்கள் செயின் போட்டு எடுக்க தேவையில்லை. நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்டுக்கு தேவையான நீளத்துக்கு செயின் போட்டு எடுத்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு இந்த அளவுக்கு செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது ரோ செய்கிறதுக்கு இப்படி இருக்குது. முதலாவது ரோ செய்கிறது நாங்கள் சிங்கிள் குரோஷே தான் பாவிக்க போகிறோம். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நாங்கள் சிங்கிள் குரோஷே தான் பாவிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் மேலே போகைக்குள்ள வேறு வேறு விதமாக சிங்கிள் குரோஷே போட போகிறோம். முதலாவது ரோவுக்கு இந்த செயினை பாவிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் ரெண்டாவது செயினில் பேக் லூப்புக்குள்ள சிங்கிள் குரோஷே போட்டு எடுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற செயின் எல்லாத்துக்குள்ளேயும் பேக் லூப்புக்குள்ள சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்க. சிங்கிள் குரோஷே எப்படி போடுறதுன்னு தெரியாத ஆட்களுக்கு நான் ஆறுதலாக செய்து வீடியோ போட்டிருக்கிறேன். சிங்கிள் குரோஷே வீடியோ நீங்கள் பார்த்து பழகி கொள்ளுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வரேன். பேக் லூப்புக்குள்ள இப்படி சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் கடைசி வரையும் சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இது கடைசி செயின். இந்த கடைசி செயினுக்குள்ள பேக் லூப்புக்குள்ள இப்படி சிங்கிள் குரோஷே போட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்களா, முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் வடிவாக சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரோ செய்கிறதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்படி திருப்பினோன்னு உங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் ஒன்று கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ரோ செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் 2 லூப்பும் பாவிச்சு பாருங்க. இங்கால் இருக்கிற லூப்பும் இங்கால் இருக்கிற லூப், பேக் லூப் ஃப்ரண்ட் லூப்னு சொல்லலாம். 2 லூப்பும் பாவிச்சு எல்லா செயினுக்குள்ளேயும் நாங்கள் சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ரெண்டாவது ரோவிலையும் நாங்கள் சிங்கிள் குரோஷே தான் எல்லா செயினுக்குள்ளேயும் போட போகிறோம். ஆனால் இங்கே 2 லூப்பும் பாவிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பேக் லூப்பும் ஃப்ரண்ட் லூப்பும் பாவிச்சு எல்லா சிங்கிள் குரோஷே ஸ்பேஸ் முதலாவது ரோவில் நீங்கள் போட்ட எல்லா சிங்கிள் குரோஷேக்குள்ளேயும் இங்கே நீங்கள் சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. இப்போ நாங்கள் இது கடைசிக்கு முதல் சிங்கிள் குரோஷே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இது கடைசியாக நீங்கள் போட்ட செயின் இல்லாட்டி நான் போட்ட செயின் இப்போ இப்படி சிங்கிள் குரோஷே போட்டு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் சிங்கிள் குரோஷே போட்டு எடுத்துட்டோம். இப்போ மூன்றாவது ரோ ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பேட்டர்ன் போட போகிறோம். இப்போ ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பி எடுத்துட்டோம். இந்த இடம் இல்லை, இங்கே இந்த இடம் உங்களுக்கு தெரியுதானே நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சிங்கிள் குரோஷே தான் போட போகிறோம். ஆனால் ஃப்ரண்டாக போட போகிறோம். இப்படிக்கு
இடையால் இப்படி கொடுத்து போட போகிறோம். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு 3வது ரோவுக்கு இப்படி பின்ன கொடுத்து இப்படி எடுத்து சிங்கிள் குரோஷே. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பிறகு அதுக்கு அடுத்ததுக்கு இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே. பிறகு அதுக்கு அடுத்ததுக்கு இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே. பிறகு இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே. பிறகு இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே. பிறகு இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். முன்பக்கமாக இப்படி கொடுத்து நீங்கள் இப்படி சிங்கிள் குரோஷே செய்து கொண்டு வாங்கோ. நீங்கள் போட்டிருக்கிற எல்லா செயினுக்கும் இப்படித்தான் நாங்கள் இந்த 3வது ரோவில் செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, இது கடைசியாக இருக்கிற இந்த இடம். இந்த இடத்துல நாங்கள் சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இதுதான் கடைசி. இதுக்கு பிறகு இப்படி ஒரு சிங்கிள் குரோஷே இடம் இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்படி போட போகிறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரையும் செய்துட்டு இந்த கடைசி இடத்துல நார்மலான ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த இடத்துல மறந்துடாதீங்க, இது நார்மலான ஒரு சிங்கிள் குரோஷே. இவ்விடத்துல நீங்கள் போடாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணிக்கை விளைச்சிடும். அப்போ அந்த இடத்துல நார்மல் சிங்கிள் குரோஷே ஒன்று வரும். இப்போ 4வது ரோ இதில் ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்படி இதில் ஒரு டிசைன் ஒன்று வலிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுது. இப்போ 4வது ரோவுக்கு இப்போ நாங்கள் 3வது ரோவில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இப்படி ஃப்ரண்டாக எடுத்து செய்த நாங்கள் 4வது ரோவுக்கு பின்னுக்கு செய்ய போகிறோம். இப்போ பின்னை இப்படி கொண்டு வந்து இப்படி கொடுங்க. பார்த்தீங்களா, முதல் முன்னுக்கு கொடுத்து நாங்கள் இப்போ பின்னுக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்படியே இதை எடுத்து கொண்டு வந்து பாருங்க, இப்படி இருக்குது. நீ ஒரு சிங்கிள் குரோஷே. பிறகு திருப்பி 2வதுக்கு இப்படி பாருங்க, இப்படி கொடுத்து இப்படி எடுத்து கொண்டு வந்து சிங்கிள் குரோஷே. பிறகு 3வதுக்கு இப்படி கொடுத்து செயினை இப்படி எடுத்து கொண்டு வந்து சிங்கிள் குரோஷே. இப்போ 4வது பாருங்க, இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் குழம்ப தேவையில்லை. கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறார்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி எடுத்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்கும் 4வது ரோவில் பேக்காக இப்படி கொடுத்து நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்ய போகிறோம். இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இப்படி செய்ய போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் கடைசி வரையும் செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த இடத்துல இப்படி சிங்கிள் குரோஷே போட்டு எடுங்க. இனி இந்த இடம் நான் உங்களுக்கு சொன்னான், 1வது 3வது ரோவிலையும் நாங்கள் இந்த இடத்துல நார்மலான சிங்கிள் குரோஷே போட்டு நாங்கள் அதே மாதிரி இதில் நார்மலான சிங்கிள் குரோஷே இந்த இடத்துல நாங்கள் நார்மலாக ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்போ 4வது ரோ செய்து எடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும், பார்க்க இதில் இப்படி ஒரு வித்தியாசமான டிசைன் உண்டு உங்களுக்கு இதில் வலிக்கிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் அடுத்த ரோ 5வது ரோவுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ 5வது ரோ ஃபுல்லாக நாங்கள் சிங்கிள் குரோஷே போட போகிறோம். நார்மலான சிங்கிள் குரோஷே. இப்படி சிங்கிள் குரோஷே செய்து கொண்டு வாங்கோ. 1வது ரோவில் நாங்கள் செய்த மாதிரி, ஆனால் இங்கே பேக் லூப்புக்கு செய்யலை, நார்மலாக 2 லூப்பும் பாவிச்சு நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்கிறோம். இனி வார பேட்டர்ன் எல்லாத்துக்குமே நாங்கள் பேக் லூப் பாவிக்காமல் 2 லூப்பும் பாவிச்சு
சிங்கிள் க்ரோஷே செய்வோம். இது கடைசி செயின். நான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ 6வது ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்கோ. திருப்பி 6வது ரவுண்டுக்கு நாங்கள் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் எல்லா செயினுக்கும். உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் 1வது 2வது ரோவு பிறகு 3வது 4வது ரோவை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆனால் 1வது ரோவில் நாங்கள் பேக் லூப்பில் போட்டு நாங்கள் சிங்கிள் க்ரோஷே. இனி வார ஒரு இதுக்கும் வந்து நாங்கள் பேக் லூப்பில் போட மாட்டோம். இனி வார எல்லா பேட்டர்னுக்கு மேலே செய்கிற நாங்கள் எல்லா ஒர்க்குக்கும் 2 லூப்பும் பாவிச்சு தான் செய்வோம். இப்போ கடைசி செயினில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ பாருங்கோ, கீழே இருக்கிற பேட்டர்னை மேலே ரிப்பீட் பண்ணிட்டோம். இனி இந்த பேட்டர்னை நாங்கள் ரிப்பீட் பண்ண போகிறோம். 3வது 4வது ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே செய்ய போகிறோம். முன்னுக்கு இப்படி கொடுத்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்படியே நீங்கள் எல்லா செயினுக்கும் நீங்கள் போட்டிருக்கிற எல்லா இதுக்கும் இப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. இது வந்து கடைசியாக செய்கிற ஃப்ரெண்ட் இது. பிறகு இங்கே வந்து நாங்கள் நார்மலான ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இந்த கீழ் பேட்டர்ன் மேலே வர வலிக்கிட்டு இருக்கு. இப்போ இனி வந்து நாங்கள் இப்படி இப்படி பின்பக்கமாக இப்படி கொடுத்து செயினை இப்படி இழுத்து கொண்டு வந்து இப்படி நாங்கள் செய்ய போகிறோம். இந்த இடத்தை கவனமாக நீங்கள் செய்து எடுத்துட்டீங்களா உங்களுக்கு வடிவான ஒரு பேட்டர்ன் உண்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்படியே நீங்களும் செய்து கொண்டு வாங்கோ. இப்படியே நீங்களும் செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் கடைசி வரையும் செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கடைசி இடத்துல சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டு கொள்ளுங்கோ. பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பேட்டர்ன், இதில் இப்படி பார்க்க உங்களுக்கு இன்னும் படிவாக தெரியும். இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஒரு பேட்டர்ன்னு உங்களுக்கு தெரிய வலிக்கிட்டுருக்கேன். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் நீங்களும் செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்ல வடிவான பேட்டர்ன் செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. சிங்கிள் க்ரோஷியை வச்சு நாங்கள் வடிவான ஒரு பேட்டர்ன் போட்டு எடுத்துட்டோம். இந்த பேட்டர்னில் நீங்கள் பேபி பிளாங்கெட் பிறகு பேக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல சூட்டபிளான ஒரு பேட்டர்ன். நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.